நம்மோடு ஊடகவியலாளர் சேகுவரா இணைந்திருக்கிறார். உரையாடுவோம். வணக்கம். வணக்கம். நடிகர் ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வர்றது பற்றி பேசியிருந்தார். சமீபத்தில் விஜயனுடைய ஆட்சி, அதை எதிர்க்கிறவங்களை பற்றி நாய்கள் அப்படிங்கிற பொருள்படும்படியாக பேசியிருந்தார். சில நாய்களுக்கு பிஸ்கட் போடணும், சில நாய்களுக்கு பிரியாணி போட்டால் தான் பிடிக்கும், அந்தந்த நாய்களுக்கு எது போடணுமோ அதை போடணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். இன்னைக்கு அவருடைய ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய, அவரே வளர்த்துனதா சொல்லக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி ராஜு கோபால் அப்படிங்கிற ஒரு நபரை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. இதனுடைய பாதிப்புகள்லேருந்து, அதாவது இந்த நாய்கள் அப்படின்னு பேசுனதுக்கு எழும்பி இருக்கக்கூடிய எதிர்வினைகளுக்கு பதில் சொல்கிற மாதிரியும், நான் அரசியலுக்கு வாரேன் அப்படிங்கிறத சொல்லும் விதமாகவும் இந்த காணொலி இருக்குது. இந்த காணொலி எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய உளவியல் என்ன? நம்ம ஏற்கனவே நான் என்னோட வீடியோவில் இதே இன்டர்வியூலையும் நான் சொல்லியிருக்கேன். அவர் திருச்சி தேர்தலில் போட்டியிட மாட்டார் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னேன். ரெண்டாவது, அவர் 2 பக்கம் அடி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒன்று அண்ணாமலை பக்கம், இன்னொன்று தாவேகா பக்கம். அண்ணாமலை பக்கம் போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அண்ணாமலை கட்சி தொடங்க போறாரு. அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்தோட 4-5 சந்திப்பெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. அண்ணாமலை அமைப்பு ஆரம்பிக்கிற அதே ஒரு 2-3 நாள் முன்ன பின்ன ரஜினிகாந்த் அவருடைய ஒய்ஃபும் லதா அவங்களும் ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. நீங்க எல்லாருமே எங்க மாற்றத்துக்குன்னா எங்க கூட வாங்கன்னு சொல்லி அவங்களும் உருவாக்குறாங்க. இப்ப ரஜினிகாந்தோட சிஷியரா, தன்னுடைய குருவா இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ராகவா லாரன்ஸ். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ரஜினிகாந்த் கட்சியை ஆரம்பிக்கும் போது இவர் தான் கூட இருந்து எல்லா வேலையிலையும் பார்த்தது. அப்ப ரஜினிகாந்த் ஒதுங்கினதுக்கு அப்புறம் இவரும் ஒதுங்கி போயிடுறாரு. அப்ப ரஜினிகாந்த் கை காட்டுற ஆளு கூட தான் இவர் போவாரு. அப்ப இவர் ஆட்டோமேட்டிக்கா அண்ணாமலை கூட போறதுக்கு பிளான்லாம் இருக்கு. அண்ணாமலை சொல்லிட்டாரு, நமக்கு பிஜேபி சென்ட்ரல் லெவல்ல நமக்கு பவர் இருக்கு, நீங்க டைரக்டா மோடிட்ட பேசலாம், எல்லா ஏற்பாடும் பண்ணி தரேன், சென்ட்ரல் மினிஸ்டர் நீங்க நினைச்ச நேரம் பேசலாம், இந்தியா முழுவதும் உங்களுக்கு பவர் இருக்கு, நீங்க வாங்க பாத்துக்கலாம், நம்மளோட பவர் செட்டார் பல ஸ்டேட்ல ஆட்சியில இருக்காங்க, அப்படி இப்படின்னு பேசி எல்லாம் ரோல் பண்றாரு. இந்த பக்கம் நீங்க வந்தா அமைச்சரவை பாத்துக்கலாம் வாங்கன்னு இந்த பக்கம் ஒரு இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த பக்கம் எதுவும் இவரை அழைச்சது மாதிரி தெரியலையே. ஏன்னா திருச்சி கிழக்குல நிக்க போறது மாதிரியான பேசிட்டு, இது விஜய் அவர்கள் தன்னை கூப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு ஆழம் பார்த்த விஷயம் இல்ல. இவங்க சைடு பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காங்க, இவரை வந்துருங்க பாத்துக்கலாம்லாம் பேசியிருக்காங்க. இது பின்னாடி இந்த தாவேகாவோட ஃபேன் பேஜஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரூட் மாஃபியா, இவங்க எல்லாருமே ராகவா லாரன்ஸை தாவேகா திருச்சி கிழக்கு வேட்பாளர்னு அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த ஃபேன் பேஜஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க, ராகவா லாரன்ஸ் தான் அப்படின்னு. இப்ப இது எல்லாமே போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த நாய் விஷயமும் வருது. அப்ப இவர் விளக்கம் எல்லாம் கொடுத்துடுறாரு. கொடுத்த உடனே இப்போ இந்த நாய் விவகாரத்துக்கு தான் இவர் பெல்ட் அடிச்ச மாதிரி ஒரு சீன் வருது. அப்படி இல்லை, இவர் ஒரு ஃபியூச்சர் பெரிய பிளான் பண்றாரு அரசியலுக்கு வர்றதுக்கு. இவர் கையில வச்சிருக்கிறது ஆன்மீக அரசியல், விஜய் கையில வச்சிருக்கிறது ஒரு உழப்பல் அரசியல். ஆன்மீகம் பிளஸ் நாத்திகம் பிளஸ் ஆத்திகம் ரெண்டுமே கையில வச்சிருப்பாரு. இந்த பக்கம் நம்மளால போக முடியாது. இவரு கடவுளும் பேயும் கையில வச்சிருப்பாரு ராகவா லாரன்ஸ். அவர் வித்தியாசமான ஆளு. போனா செட் ஆகுமா ஆகாதா, நம்மள நாளைக்கு பெரியார் இருக்கு மேடைக்கு ஏத்த விடுவாங்க, இதெல்லாம் பேசுவாங்க, கடுப்பா இருக்கு, ஒரு இதுவும் பிரச்சனையும் இருக்கு. இல்ல ஆனா பெரியார் மேடை இவங்க பேசுவாங்களா, அதெல்லாம் டவுட் இருக்கு, பெரிய கேள்வி இருக்கு. ஆமா, அப்ப எந்த பக்கம் போறதுன்றதுல பிளான்ல ராகவா லாரன்ஸ் இங்க இருக்க எல்லா அரசியல்வாதிகளும் ஒரே ஸ்டாண்டு தானே. எஸ்பி வேலுமணில இருந்து CV சண்முகம் எல்லாரும் எந்த பக்கம் போறது ஒரு தாவல்ல இருக்கும் போது அரசியலுக்குள்ள என்ட்ரிலே இவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு, அவ்வளவுதான். அதனாலதான் நான் தெளிவா சொன்னேன், இவர் திருச்சி கிழக்குல போட்டியிடல, அழுத்தமா சொன்னேன், இவர் போட்டியிடல. அவர் செப்டம்பர் மாசம் அரசியல் வர்றதுக்காக இப்பவே ஆழம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. செப்டம்பர் மாசம் கட்சி ரெஜிஸ்டர் ஆகுது, அண்ணாமலை கட்சி. அதுக்கு இவர் அடி போடுறதுக்காக இவர் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் விஜயை வச்சு ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் ஆளுங்கிட்ட பேசினாதான் இவரோட ரீச் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லா ரீச் ஆகும். இன்னைக்கு அண்ணாமலைக்கான ஃபேன் பேஸ் எல்லாமே அமுங்கி போயிருச்சு. சரி, ஒரு காலத்துல அண்ணாமலைக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்த அந்த சோசியல் மீடியா டீம் எல்லாமே இன்னைக்கு கீழே இருக்கு. ஆனா விஜய் சுத்தி இருக்கவங்களுக்கோ இன்னைக்கு போதைப் பொருள் கடத்தினதா சொல்லப்படுற அந்த சரத்து கூட அவர் நல்லவர், அவர் அன்னதானம் போட்டிருக்காரு, அவர் பாருங்க அவ்வளவு சேவை செஞ்சிருக்காருன்னு ஃபயர் விட்டு அவர் தமிழ்நாடு ஃபுல்லா ரீச் பண்றாங்க. அப்ப இந்த பக்கம் போனாதான் நமக்கு ரீச் கிடைக்கும். அந்த ரீச்சை வாங்கிட்டு இந்த பக்கம் போகலான்னு ஒரு பிளான். இல்ல, ரீச்சை வாங்கிட்டு போகும்போது இவருக்கு அது நெகட்டிவ் ஆகாதா? இத ரீச் வாங்கிட்டோமே, நெகட்டிவ் வந்தாலும் அதுவும் ஒரு ரீச் தானே.
மோடி கான்செப்ட் தான். நீங்க மோடியை வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தெரிய ஆரம்பிச்சும் போது அவரை புகழ்ந்து பேசணுமா, பயந்தமா, இல்ல திட்டி பேசணுமா? ரத்த கரை படைந்தவர் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாதுன்னு நீங்க ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு. குஜராத் கலவரமானவர்னு பேசணும். ஃபுல்லா நெகட்டிவ் தான். நெகட்டிவ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரே ஒரு பாசிட்டிவ், ஒரு அனுதாப பாசிட்டிவ் தூக்கி போட்டா ஜெயிச்சிடலாம். அவ்வளவுதான். அப்படிதான் விஜய் கடைசி வரைக்கும் நெகட்டிவா பேசிட்டு தேர்தல் பிரச்சாரத்துல கடைசி நாள் ஒரு அழுது ஒரு கண்ணீரை சிந்தி ஏமாத்தி ஜெயிச்சிட்டாரு. சிம்பிள். அதுதான் இங்க சோசியல் மீடியாவோட பெரிய பவர்ஃபுல் செக்டர். நல்ல நெகட்டிவ் எல்லாம் நெகட்டிவ் தான் சீக்கிரம் போய் ரீச் ஆகும். நீங்க பாசிட்டிவ் எல்லாம் போயே சேராது. நெகட்டிவா சேர்த்துட்டு ஒரே ஒரு ஆனந்த கண்ணீரை, ஒரு சோக கண்ணீர் சீனை போட்டோம்னா நம்பிடுவாங்க கீழே. அந்த இதை தான் ராகவா லாரன்ஸும் இப்ப ட்ரை பண்றாரு. ஓகே, இதே நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும், நம்ம இப்படியே பண்ணுவோம், நெகட்டிவ் ஸ்ப்ரெட். அப்ப அவருடைய திட்டம் வந்து விஜய் பக்கம் வர்றது மாதிரி இருக்காது, அண்ணாமலை பக்கம் போறது மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கும். விஜய் பக்கம்னா உடனடியாக ஒரு பலன் கிடைக்குமே. அதை விட இந்த பவர் செக்டர் பெருசு. நீங்க பல ஸ்டேட்டோட மினிஸ்டர்ஸ்ட டைரக்டா பேசலாம், பல ஸ்டேட்டோட சிஎம்கிட்ட டைரக்டா பேசலாம், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்ட டைரக்டா பேசலாம், சென்ட்ரல் அதிகாரிகள்கிட்ட டைரக்டா பேசலாம். அந்த பவர் உங்களுக்கு பெரிய ஜாஸ்தி. பிஜேபி சைடு, பிஜேபி லாபிக்குள்ள போனா இந்த ஆட்சி நாளைக்கோ இன்னைக்கோ போயிடும். 4 வருஷம் இருக்கு அதிகபட்சம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு ஆட்சி வரும், மறுபடியும் இது அதுக்கப்புறம் வரும். ஆனா இது வந்து நிரந்தரமான செக்டாரு. எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. ரெண்டாவது, இந்த பக்கம் போனா மறுபடியும் பிஜேபிக்கு பயந்து இதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அப்படி நிறைய சொதப்பல்கள்லாம் இதுல மைனஸ் பாயிண்ட் எல்லாம் நிறைய இருக்கு. இதுல வெறும் ஃபேன் பேஸ் கிடைக்கும். அவ்வளவு நுட்பமா யோசிக்கக்கூடியவரா? அதெல்லாம் அரசியலுக்கு வராங்க அப்படின்னா எல்லாரும் இதை விட இன்னும் ஆழமாலாம் யோசிப்பாங்க. ஒரு காஞ்சனா படத்தை திருப்பி எடுத்து பண்ண ஒரே கதை தான், படமே ஒரே கதை தான். நல்ல பேயை கொண்டுட்டாங்க, அது பேயா வருது. அந்த பேய் லாரன்ஸ் உடம்புல ஏறி வில்லனை கொள்ளுது. இதை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு கதை இருக்கா அந்த படத்துல? என்ன இதை தவிர்த்து எந்த கதையும் இல்லை. ஒண்ணும் இல்லை. சுந்தர்சி கதை கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பேயை இவங்க கொள்ளுவாங்க, இதுல பேய் வந்து இவங்களை கொள்ளும். அவ்வளவுதான் வித்தியாசம் 2 படத்துக்கும். அதுக்கு அது அரண்மனை 3, 4, 5, 6 போவோம், இது காஞ்சனா 3, 4, 5, 6 போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான். இன்னைக்கு அவர் வெளியிட்ட அந்த வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பாக எல்லாரையும் வந்து நட்பு ரீதியாக பேசுகிற மாதிரி இருக்குது. கலைஞர், முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் முதல்வர், அது மாதிரி உதயநிதி ஸ்டாலின், அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு உதவி பண்ணாங்க, விஜய் அவர்களும் உதவி பண்ணாங்க. ஒரு பையனை உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வரும்போது நீங்களே ஆப்ரேஷன் செலவை ஏற்றுக்கிட்டீங்க, அந்தளவுக்கு நல்ல விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க. இப்போ நான் கேட்டாலும் நீங்கள் செய்வீங்க, தமிழகமே உங்கள் கையில் இருக்குது, எவ்வளோ வேணாலும் உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற இதில் பேசுகிறதே பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் ரூட் மட்டும் எடுக்காம வேற ஒரு ரூட் எடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு தான். ஆமா, இதே தான் ரஜினியும் பேசினாரு. திருமாவளவன் நல்ல மனிதர், ஓகே, ஒரு நல்ல நண்பர். ஸ்டாலின், அடுத்து இவரு கமல்ஹாசன், எல்லாம் என்ன பண்றது, ஆனா சிஸ்டம் சரியில்லையே அப்படின்னாருல, அந்த மாதிரிதான் இவரும். அப்படியே எல்லார்ட்டையும் ஒரு நட்பா பேசிட்டு, ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல் லீடரா அப்படி ஒரு பேசிட்டு, அப்புறம் நான் வந்து பார்த்து வியந்ததுலேயே அண்ணாமலை பெரிய படிப்பை முடிச்சுட்டு வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய கட்சியில இருந்து வெளியில வந்து தமிழ்நாட்டுக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு, அவர் நினைச்சா வேற எங்கேயும் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு உருட்டு பாருங்க, அவர் நினைச்சா விவசாயம் பண்ணலாம், ஏன் அவர் ஏன் அரசியலுக்கு வரணும்? அதனால அவர் கூட நான் நிக்கிறதா சரியா இருக்கும், எங்க தலைவரே முடிவு பண்ணிட்டாரு, எங்க தலைவர் சொல்லிதான் போனேன் அப்படின்னு ஒரு முடிவு, ஒரு உருட்டிட்டு வந்து நின்றுவாங்க. எல்லாருக்குமே அரசியலுக்கு வந்து நல்லது செய்யணும்னு சொல்லி வராங்க. நான் ஏற்கனவே நல்லது பண்ணிட்டு இருக்கேன், அப்ப அதே பண்ண வேண்டியதானே அப்படின்னு வேற சொல்றாரு. அதையே பண்ண வேண்டியதானே. எனக்கு இந்த அரசியல்ல நல்லது பண்றதுக்காகத்தான் நான் அரசியலை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கறத திருப்பி சொல்றாரா? இதுல அந்த ராஜு கோபால் அப்படிங்கிற அவரு ரொம்ப கஷ்டம், நமக்கு வீடியோல பாக்குறதுக்கே பரிதாபமா இருக்கு. அவரை கொண்டு வந்து பேச வேண்டிய தேவை என்ன? அவரை கண்ணீர் வர வச்சு அழாதன்னு சொல்லிட்டு திருப்பி இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மனிதர் அழுதுட்டு திருப்பி அவர் பண்றது ஒரு பக்கம். வட சென்னையில தான் அவரும் இருந்தவர், ராகவா லாரன்ஸும். அவர் வளர்ந்த வதையெல்லாம் எனக்கு என் கூட இருக்கவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இங்கதான் இருந்தாரு, இதெல்லாம் பண்ணுவாரு, இங்கதான் டான்ஸ் ஆடினார்லாம் சொல்லுவாங்க. அவரு இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டங்கள்லாம் தீர்த்து வைக்கிறாரு. அது மூலியமா தெலுங்கு சினிமாவுக்கு போனாரு, நாகார்ஜுனாவோட க்ளோஸ், இப்படி பல விஷயங்கள்லாம் செய்யறாரு. இந்த அரசியலுக்கு வரும்போது மட்டும் ஒரு சிம்பத்தி அரசியலை எல்லாருமே கையில் எடுக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு அவங்க பண்றது. இந்த சரத் ஒரு போதைப் பொருள் விவகாரத்துல மாட்டும் போது நீங்க தான் மாட்டினீங்க,
உடனே ஒரு வீடியோ போடுறாரு. யாரோட வீடியோ போடுறாரு? குழந்தை, மனைவி. ஓகே ஓகே. எதுக்கு அவங்க அங்க குடும்பம். இருக்கணும்? ஆமா. ம். எதுக்கு அங்க இருக்கணும்? ம். அப்ப அந்த சென்டிமெண்ட் தியரிய இவங்க எவ்வளோ பக்காவா யூஸ் பண்றாங்க பாருங்க. ம். ம். பாவம் குழந்தையோட நின்னு பேசுறாரு. பாவம் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. குடும்பம் இருக்கு. இந்த இப்படி குடும்பத்தை பண்றாங்களே. டார்கெட் பண்றாங்க. இந்த சிம்பத்திய டைவர்ட் பண்றது, இந்த இஷ்யூவை டைவர்ட் பண்ணி சிம்பத்தியா மாத்துறதுக்கான எல்லா அரசியலும் பண்ணுவாங்க. ம். இது 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 வந்து இப்போலாம் இல்ல, இது அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி நிறைய பேர் மாட்டின எல்லாருமே ம். இதே மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பல வரலாறுல அப்படிலாம் வந்திருக்கு. இல்லை, இதே பேட்டர்ன் தான் நமக்கு கரூர் விஷயத்துல கூட நம்ம பார்க்க முடியும். 41 பேரை வந்துட்டு விஜய் மேல பழிய தூக்கி போடுறாங்க அப்படிங்கிறத ம். செட் பண்ணி வந்து கொண்டு வந்தாங்க. அப்ப இதனுடைய பின்னணியில வந்து இவ்வளோ பெரிய திட்டங்களை வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பேசுறாங்களா? ஆமா. ம். ம். இந்த சிம்பத்தி அரசியல் ம். ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா உடனே அது இப்ப சரத்து நினைச்சா தன்னை நல்லவனுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் கொடுத்து, இந்தா இதான் பாத்துக்க, போதுமா, நான் ஒன்றும் ட்ரக் அடிக்ட்லாம் கிடையாதுப்பா, பாத்துக்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ம். திமுக நடத்தின போராட்டம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். ம். வேஸ்டா போயிரும். நம்மளும் திமுக திட்டல, என்னங்க ஒரு நல்லவனை போய் இது பண்ணிட்டீங்களே ம். அப்படின்னு. ம். ஆனா அதை பண்ண தயாரா இல்ல. ம். இன்னைக்கு அதிகாரிகள் கூட்டம் நடக்குது, அவர் தெம்பா போய் உட்கார்றாரு. ம். அடுத்தடுத்து வீடியோ அவரை பத்தி வெளியாகுது. ம். நம்ம அந்த சிம்பத்தி அரசியல் இருக்குல்ல, அதை தான் ராகவா லாரன்ஸ் இல்ல, எடுக்கிறது. பெண்கள் பேசுறாங்க. ஆ, அந்த தம்பி இங்கதான். ஆமா. அந்த இப்ப தம்பி ராகவா மேல லாரன்ஸ் வந்து சினிமாவுல அவர் சார்ந்த மாற்றுத்திறனாளிகளை ம். கூப்பிட்டு வராரு அப்படின்னா ஓகே, ம். பரவாயில்ல. சேவைகள்ல இவ்வளவு சேவைகளும் சேர்த்து செய்றாரு, இவ்வளவு பேர் இவரால உயர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது வேற. ம். அரசியலுக்குள்ள வரன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவங்களெல்லாம் காட்ட வேண்டியது என்ன இருக்குன்னா, ஒரு அவங்களுக்கான ஒரு தாழ்வு மனப்பானையை உருவாக்குறது. சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து ஒரு தாழ்வு மனப்பானை உருவாகும். ம். இது தேவையில்லாத வேலையா இருக்கும். அது ம். அது வந்து அவங்கள தவிர்க்கணும். ம். அது வந்து சரியானது இல்ல. ம். நான் இதெல்லாம் செய்யறேன்னு நீங்க இந்த கையில உதவி செய்யறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னுவாங்க. ம். அந்த மாதிரி செஞ்சுட்டு போங்க, அவ்வளவுதான். இல்லை, இதுலயே திருச்சி கிழக்குல தான் நான் நிக்கலன்னு சொல்லி சொன்னேன். திருச்சி கிழக்குல நிக்கிறது வந்து தர்மம் இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு முதல்வர் ஆயிட்டாரு. அங்க வேலை அதற்காக செஞ்சவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. ஆமா. ஆமா. யாரெல்லாம் இன்னும் கனவுல இருக்காங்கன்னு தெரியாது. அந்த வகையில அது தவறு அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஆனா அரசியலுக்கு வருவேன், அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறத சொல்லல. படிப்படியாக அதற்கான வேலையை வந்து நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பேசுறத பார்த்தா இதோட தான் கனெக்ட் ஆகுது. ஆமா, அண்ணாமலையோட தான் கனெக்ட் கனெக்ட் ஆகுற ஆகும். மாதிரி ஆமா. இருக்கு. ம். 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 அது வந்து அவரு அரசியலுக்கு வருது உறுதி ஆயிருச்சு. ம். அவரை கைட் பண்றது எல்லாமே அண்ணாமலை டீம்ல இருந்தா கைட் பண்றாங்க. ஓ. கூடிய விரைவில் ஒரு பட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ம். முடிச்சுட்டு நேரா அங்க வந்து ஜாயின் பண்ணிடுவாரு. ம். ஜாயின் பண்ணிட்டு அடுத்து இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாரு. ம். அப்போ தொடர்ந்து காஞ்சனாக்களும் ம். ஜனநாயகன்களும் தான் தமிழகத்தை ஆள போறாங்களா? எப்படி இந்த ஏதாவது ஒரு அரசியலுடைய பதில் கேட்டா கடவுள் அரசியலுடைய பார்த்துக்கிட்டு இருக்கான். ம். ஏதாவது ஒரு பதில் கடவுள் பார்த்துட்டு இருக்கான். அவன் முடிவு சொல்லுவான். அவன் ம். பதில் சொல்லுவான். நன்றி. ம். இல்ல, இந்த அரசினுடைய போக்கே வந்து எப்படின்னு தெரியல. தமிழக மக்களை இந்த அளவுக்கு இப்ப வரக்கூடிய ராகவா லாரன்ஸ் மாதிரியான ஆட்கள் வந்து எல்லாம் கணக்கு பண்ணி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இதுல இருந்து எழும்புது. விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு பிறகு இந்த மாதிரி உள்ள நபர்கள்லாம் அரசியலுக்கு வரலாம், அரசியலுக்கு வந்து சாதிச்சிடலாம், ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினுடைய விளைவாக இதை பார்க்க வேண்டியது இருக்கா? ஆமா. நமக்கு இந்த ஐடியாலஜி வந்து எப்படின்னா, ஒரு கிரேஸ் கிடைச்சா போதும். ம். அந்த கிரேஸோட ஒரு பவர் கிரேஸையும் நம்ம விஜய்ன்ற ஒரு பவர் கிரேஸையும் தூக்கி வச்சுக்கலாம். ம். நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவரே ஜெயிக்கிறாரு, நம்ம ஜெயிக்க மாட்டோமா? ஓ. ம். அது கூட இல்ல. அவருக்கு கீழ வந்து அவரோட முகத்தை வச்சு இங்க கீழ யாருனே தெரியாத ஆளுங்கெல்லாம் ஆமா. ஜெயிக்கிறாங்களே. ஆமா. அப்ப நம்மலாம் வந்தா இன்னும் ஈஸியா ஜெயிச்சிடலாம். ம். அப்ப அங்க போனாதான் கரெக்டா இருக்கும். ம். இவ்வளவுதான் கான்செப்ட். அவர் மூஞ்ச வச்சு கேம்பெயினே பண்ணாத ஆளுங்க, ரூம்குள்ளேயே இருந்தவங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்க, ஆட்டோ வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்களே. ம். அப்ப நமக்கும் அந்த தியரி ஒர்க் அவுட் ஆகும். அங்கேயே போலாம், அரசியல் நம்மளும் போலாம், நம்மளும் ஜாலியா இருக்கலாம். அவ்வளவுதான் தியரி. ம். மத்தபடி வேற எந்த தியரியும் கிடையாது. உண்மையிலேயே அக்கறை வெண்ணெய் எல்லாமே இருந்துச்சுன்னா இந்த 4 வருஷத்துல எப்போனாலும் வந்திருக்கலாம். ஆமா. திமுக ஆட்சியில இருந்து போனோடனே வர வேண்டிய அவசியம் என்ன? ம். அதான் கான்செப்ட். அவ்வளவுதான். ராகவா லாரன்ஸ் ம். மாதிரி இன்னும் பல நபர்களை வந்து திரைப்படத்துறையில இருந்து
இந்த ஆமா. மாதிரி ஆட்களை ஆல்ரெடி எதிர்பார்க்கலாம். ஜெய்யை இழுத்துட்டாங்க. ம். இன்னும் 2-3 பேர் மகேந்திரனை இழுத்துருவாங்க. மாஸ்டர் ஜெய் மகேந்திரனை ஜெய் வந்து பேசிட்டு இருக்கிறாரு, ஆதரவா பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு இருக்காரு. ஆ. மெம்பர் ஆயிருவாரு. ம். சீட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரு, வந்துருவாரு. ம். அப்புறம் மாஸ்டர் மகேந்திரனையும் கூட சீக்கிரம் சேர்த்துருவாங்க. அவருன்னா மின்சாரத்துறை கொடுப்பாங்க. வந்துருவாரு. ம். இப்படி நிறைய பேர் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். அது இல்லாம விஜய் கூடவே நண்பர்களா இருந்தவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு அரசு பொறுப்பு. ம். ஜெகதீஷ் பழனிசாமி, ம். வெங்கட நாராயணன், ம். இப்படி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு அந்த இவரு சீமான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு, ஆமா ஆமா ஆமா. அப்புறம் சஞ்சீவ், ம். கேக் வெட்டினவங்க, இப்படி எல்லாருக்குமே அரசு பதவி கிடைச்சிரும். கேக் வெட்டினீங்கன்னா எனக்கு சிந்தனை வேற எங்க போகுது. சொல்றேன் நான், பர்த்டேக்கு கூட இருக்க எல்லாருக்குமே அரசு பதவினா நமக்கு இயல்பாவே வர கேள்வி தானே. ஆமா. ஜெகதீஷ் பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு? ம். ம். அவர் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தவர். ம். உங்ககிட்ட வந்து பிஏவா வேலை பார்த்தாரு, நல்லா வேலை பார்க்கறாரு, மேனேஜரா கொடுத்தீங்க. அதுல நாங்க தலையிட முடியாது, அது உங்க விருப்பம். ம். ஆனா அரசு பொறுப்பு கொண்டு வரதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? ம். அரசும் ஒரு படத்துக்கான மார்க்கெட்டிங் பண்றவரும் ஒண்ணா? ம். ம். நாங்க கேள்வி கேட்போம்ல. சரி, வெங்கட நாராயணனுக்கு என்ன தகுதி இருக்கு? ம். இது வரைக்கும் ஒரு ஷார்ட் பிலிம் கூட ப்ரொடியூஸ் பண்ணாதவர் ம். முத ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. ம். உங்க படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒரே காரணத்துக்காக அவருக்கு அது அரசு பதவி, அதுவும் அமைச்சருக்கு நிகரான அரசு பதவி. ம். எதுக்கு எதுக்கு அந்த பதவி அவரு கொடுத்தீங்க? எங்களுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகலன்னு காம்ப்ளிமெண்ட்ரியா? அப்படின்னா உங்க படத்தை உங்களுக்காக அட்லி ஒரு 2 படம் எடுத்திருக்காரு. லோகேஷ் கனகராஜ் 2 படம் எடுத்திருக்காரு. உங்களுக்கு குப்பை டைலாக்லாம் எழுதி கொடுத்த பேரரசு ஒரு 4-5 படம் எடுத்திருக்காரு. இல்லைன்னா வேற யாராவது ஏஆர் முருகதாஸ் எடுத்திருக்காரு. அவங்களுக்கும் ஏதாவது கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு அவங்களையும் விட்டு வச்சிருக்கீங்க? கொடுத்துருங்க. ஒரு படம் ஓடலைன்னா அடுத்த வாய்ப்பு கொடுப்பாங்க, அந்த மாதிரி எடுத்துக்கலாமான்னு தெரியல. அதுதான் எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது கொடுத்துட்டு ஏதாவது பண்ணிட்டீங்களா? அப்ப நாங்க தான் இழிச்ச வாயினா? எங்களுக்கு மக்களுக்கான பிரதிநிதி எல்லாத்தையும் நீங்க இப்படிதான் கொடுப்பீங்களா? அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? விஜய்க்கு பின்னாடி ஒரு பாடி கார்டு கண்ணாடி போட்டு வெள்ளையா குண்டா இருக்காரு, ஒரு மலையாளி, அவருக்கும் நாளைக்கு ஏதாவது மினிஸ்டர் பதவி கிடைக்கலாம். சொல்ல முடியாது. அவரு வேற என்ன பொறுப்புல எம்பியே கூட ஆகலாம். அப்படி ஏதாவது கூட வாய்ப்பு இருக்கு. பாடி கார்டா இருந்த ஒரே தகுதிக்காக அவருக்கு நம்பிக்கைக்குரியவரா இருந்தாரு. இக்கட்டான சூழ்நிலைகள்ல கரூர் சம்பவங்கள்ல எல்லாம் கூட இருந்து அவரை பாதுகாத்தது. ஆமா. இப்ப விஜயோட நிலைப்பாடு, கொள்கை என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநருக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, எக்ஸ்ட்ரா லக்கேஜ். காரணம் என்ன? ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அல்ல. அப்ப நீங்க தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, அவரெல்லாம் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள்? ஒரே ஒரு விஜய்க்கு ஃபேவர் பண்ணார், அதனால் விஜயால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள். அப்ப ஆளுநர் நீங்களே எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கா? அப்படிதான் நம்ம திரும்ப கேட்க வேண்டியது. அப்ப நாளைக்கு ராகவா லாரன்ஸ் வந்தாருன்னா அவருக்கு ஒரு பதவி, பார்சல் வச்சுக்கோ, ஜாலியா இருப்போ, அவ்வளவுதான். அடுத்து யார் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் உங்களுக்கும் பதவி சொல்ல முடியும். நாளைக்கு எஸ்எஸ்சில ஏதாவது ஒரு பதவி வாங்கிடுவார். வந்துருவார். பிரச்சனைகளை எல்லாம் முடிச்சுட்டு வந்துருவார். அப்பா மகன் இதெல்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா அவரு தெளிவா பேசுறாரு, மகனை காப்பாற்றக்கூடிய விதத்துல. அந்த வகையில அப்படிப்பட்ட ஆட்கள் தேவையாகத்தான் இருக்கு. அப்ப அவருக்கு ஒரு பதவி. அதனால இந்த அரசியல் இன்றிக்குள்ள இன்னும் பெரிய தலைகள்லாம் வரும், வாய்ப்பு இருக்கு, வருவாங்க நிச்சயமா. தொடர்ந்து பேசுவோம். தமிழக அரசியல் களம் இப்படி மாறிட்டு இருக்கிறது பெரும் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி. உங்கள்கிட்ட நன்றி.